2026 ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. அதன் ஒரு கட்டமாக பூத் ரேஷனலைசேஷன் அப்படிங்கிற எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸசைஸினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் போதுமானதாக உள்ளதா, இல்லை வாக்குச்சாவடிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த எக்ஸசைஸ்னோட முடிவில் தமிழ்நாட்டினுடைய வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை தான் தேர்தல் ஆணையம் எடுத்தது. அதன்படி 6568 வாக்குச்சாவடிகள் புதிதாக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட உள்ளன. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் 68,467 வாக்குச்சாவடிகள் இருந்தது. இப்போ 6,568 புதிய வாக்குச்சாவடிகளோடு சேர்த்து 2026 ஆண்டு தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 75,035 வாக்குச்சாவடிகள் இருக்கும். இது எந்த அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குச்சாவடியில் 1200 வாக்காளர்களுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 1200 வாக்காளர்களுக்குள்ள ஒரு வாக்குச்சாவடியை சுருக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸை பண்ணி இப்போ 75,035 வாக்குச்சாவடிகளை தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் அமைத்திருக்கிறார்கள். இன்னொரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் ஆஃப் இவிஎம்ஸ் அப்படிங்கிற எக்ஸசைஸை டிசம்பர் 11 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் ஜனவரி 24 வரை நடைபெற போகிறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவிஎம் மிஷின்ஸ் இருக்குல்ல, மின்னணு இயந்திரங்கள், இந்த இயந்திரங்களை சரி பார்க்குறது. முதல்ல அதை தொடச்சி என்ஜினியர்ஸை வச்சு அது எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா, எந்த பட்டன் அனுப்புனா எங்கே ஓட்டு போடுதுங்கிற எல்லா செக்கிங்ஸையும் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு மிஷினை செக் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மிஷின்ஸை அவங்க ஒன்று ஒன்றா செக் பண்ணிவிட்டு அந்த செக்கிங்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க அந்த இவிஎம் மிஷின்ஸை எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்தலில் இந்த வேட்பு மனு தாக்கல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இவிஎம் மிஷின்ஸில் வேட்பாளர்களுடைய பெயர், ஃபோட்டோ, சின்னம் எல்லாத்தையும் பொருத்தி அதன் பிறகு அது வாக்குச்சாவடிக்கு வரும். கட்சிகள் தேர்தலுக்கு எப்படி தயாராகி கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்று தான் தேர்தல் நடத்தும் அந்த ஏஜென்சியான தேர்தல் ஆணையமும் தேர்தல் முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள்.